அனைவருக்கும் வணக்கம். ராவண காவியத்தில் தாய்மொழி படலம் பாடல் எண் 3 இன்று பார்ப்போம். நாடெல்லாம் புலவர் கூட்டம், நகரெல்லாம் பள்ளி ஈட்டம். நாடெல்லாம் புலவர் கூட்டம், நகரெல்லாம் பள்ளி ஈட்டம். வீடெல்லாம் தமிழ்த்தாய் கூட்டம், விழாவெல்லாம் தமிழ் கொண்டாட்டம். வீடெல்லாம் தமிழ்த்தாய் கோட்டம், விழாவெல்லாம் தமிழ் கொண்டாட்டம். பாடெல்லாம் தமிழின் தேட்டம், பனை எல்லாம் தமிழ் கூத்தாட்டம். பாடெல்லாம் தமிழின் தேட்டம், பனையெல்லாம் தமிழ் கூத்தாட்டம். மாடெல்லாம் தமிழ் சொல்லாட்டம், வண்டமிழ் அகத்து மாதோ. மாடெல்லாம் தமிழ் சொல்லாட்டம், வண்டமிழ் அகத்து மாதோ. இந்த பாடலின் விளக்கத்தை பார்ப்போம். அந்த நாடு, அதாவது அந்த ஈழ நாட்டிலே புலவர்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தார்களாம். கூடுதலாக புலவர்களாக எல்லோரும் காணப்பட்டார்களாம். நகரெல்லாம் பள்ளிக்கூடங்கள் காணப்பட்டனவாம். வீடுகள் எல்லாம் தமிழ்த்தாய் வசிக்கிற கோயில்களாக இருந்ததாம். கொண்டாடப்படும் விழாக்கள் எல்லாம் தமிழ் விழாக்களாக, தமிழின் உயர்வை சொல்ற விழாக்களாக தெரிந்ததாம். வயல்வெளிகள் எல்லாம் தமிழ் பாடல்கள் பாடித்தான் உழவர்கள் வேலை செய்தார்களாம். தமிழ் பாடல்களால் எங்கும் தமிழ் கூத்தாட்டங்கள், மக்கள் மகிழ்ந்தார்களாம். தமிழ் கூத்தாடியே மக்கள் மகிழ்ந்தார்களாம். திரும்பி பார்க்கும் திசையெல்லாம் தமிழ் சொற்கள் தான் ஒலித்ததாம். வேறு எந்த மொழி சொற்களும் அங்கே இருக்க இல்லையாம், தமிழ் சொற்கள் தானாம் ஒலித்ததாம். வண்டமிழ் சிறப்பு எல்லோரும் அறிந்தவர்களாக நாட்டில் உள்ளோர் காட்சி அளித்தார்களாம். நன்றி, வணக்கம்.